Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேட்டி லிவர். இதுக்கு நிறைய பேர் இருக்குது, NAFLD இல்லை MSALD அந்த மாதிரி. பேசிக்காக லிவர் ப்ராப்ளம். ஃபேட்டி லிவர் இப்போ கிரேட் 2 கிரேட் 3 ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது இப்போ 100 பேர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் இல்லை 45 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு காரணம் ஒபேசிட்டியாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸாக இருக்கலாம். இப்போ இன்னும் ரிசர்ச் புதுசாக வருது, டயபெட்டிஸ் தான் காரணம், இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பட் மெயின் ரீசன் என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். எல்லாருமே எக்ஸசைஸ் குறைவாக பண்ணுறாங்க, வெயிட்டு நிறையா இருக்காங்க, அண்ட் இதை தவிர சாப்பிட்ற உணவில் நிறைய ப்ராசஸ் ஃபுட், மைதா, பிஸ்கெட்ஸ், பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இல்லை ஹை ஃபேட் ஃபுட், இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ். ஏன்னா ஈஸியாக ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ் கிடைக்குது, ஸோ இது சாப்பிட்றாங்க. பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய தடவை ஒரு வாரத்தில் நம்ம உணவில் கிட்டத்தட்ட 30-40% இந்த மாதிரி உணவு வர 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 நம்மளுக்கு உடம்புல ப்ராப்ளம் வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இல்லை வந்த அப்புறம் இதை குறைக்கிறதுக்கு சிம்பிளாக 3 விஷயம் பண்ணால் நம்ம ஈஸியாக இதை குறைச்சிட்டே வந்துடலாம். இப்போ கிரேட் 3 வந்தால் எல்லாருமே ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க. கிரேட் 2 இருந்தால் கூட நம்ம கிரேட் 3 கிரேட் 2 தாராளமாக குறைக்க முடியும். பட் இதுக்கும் மேலே போனால் லிவர் எஃபெக்ட் ஆகி இது சிரோசிஸ் வரலும் போயிடும். சிரோசிஸ்னால் லிவரே கெட்டு போயிடும். இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஹார்ட்டுங்கிறது ஒரு பம்பிங் மிஷின். நம்ம ஹார்ட் அட்டாக் மாத்திரமே பயப்படுறோம். பட் லிவருங்கிறது ஒரு எம்டி ஆஃப் த கம்பெனி மாதிரி. எல்லாத்துமே பார்த்துக்கிறது லிவர் தான். சுகர் ஏறிச்சா எங்கே அந்த சுகரை கொண்டு போய் கொடுத்து பெட்டராக பண்ணணும், அயன் இறங்கிச்சா அயனை எப்படி ஏற்றணும், அயன் ஜாஸ்தி ஆகிட்டா அதை எப்படி குறைக்கணும், இந்த மாதிரி உடம்புக்குள்ளே முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது லிவர் தான். இம்யூனிட்டி கொடுக்கறது, ஒரு ரிப்பேர் பண்ணுறது, ஒரு டிஷ்யூ கெட்டு போயிடுச்சுன்னா அதை எப்படி பெட்டர் பண்ணுறது, எல்லாமே லிவர் தான். ஸோ லிவரை நம்ம அவ்வளோ ஒரு ஈஸியாக நம்ம எடுத்துக்கூடாது. முன்ன காலத்தில் சொல்லுவோம், யார் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சிரோசிஸ் ஆஃப் லிவர் வருதுன்னு. இப்போ இந்த ஃபேட்டி லிவர் ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம உணவில் ப்ராசஸ் ஃபுட் இல்லை வாங்குகிற உணவை குறைக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ஓகே, பட் வாரத்தில் 2-3 தடவை தான் வீட்டில் சமைப்பீங்கன்னா இது ப்ராப்ளம். ஏன்னா வெளி உணவில் மாவு சத்து, கொழுப்பு சத்து தான் ஜாஸ்தி. அண்ட் கொழுப்பு சத்து கூட ரீயூஸ்ட் ஆயில் இல்லை இந்த மாதிரி வனஸ்பதி ஆயில் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ வீட்டில் உணவு பண்ணி அதை நம்ம நிறைய காய், பழம், சீசனல் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்து, ப்ளஸ் இது சாப்பிட்றதுனால நம்ம ரைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு அண்ட் எண்ணெயும் குறைச்சிட்டு நிறைய புரத சத்து உள்ள உணவு 2 வேளை அட்லீஸ்ட் 1 கப் எடுத்து இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. புரத சத்து உணவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பருப்பு வகைகள், சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, மஷ்ரூம், சாம்பார், இல்லை நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன். பட் ஃபிஷ் ஈக்குவல் டு ஃப்ரை கிடையாது, குழம்பாக தான் பண்ணணும். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஒரு நாளைக்கு. பட் யூஸ்வலாக எடுக்கிறது எல்லாரும் 6 டீஸ்பூன் இல்லை 9 டீஸ்பூன் ஒத்தருக்கு ஒரு நாளைக்கு. இது ஒரு பிரச்சனை. வெளியில் சாப்பிட்டா கணக்கே தெரியாது எந்த அளவு கொழுப்பு சத்து உடம்புக்குள்ளே போடுது அது. ஸோ டயட்டில் சேஞ்சஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 45 மினிட் வாக் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கோ அவங்க ஸ்லோவாக ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். வெயிட்ஸ் எடுக்கணும், இல்லை சூரிய நமஸ்காரம், அவங்க உடம்புலையே அவங்க வெயிட்டை யூஸ் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸஸ், இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுவும் அவங்க சேர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு மேஜர் இஷ்யூ. அதனால உணவு சரியாக எடுத்துக்கிறது இல்லை, அதனால சரியாக தூங்கிறது இல்லை. ஸ்லீப் இஸ் another வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம 10 மணி ராத்திரியிலேருந்து காலையில்
6 மணிக்குள்ளே நம்ம 7 hours ஸ்லீப் முடிக்கணும். ஸோ ஃபேட்டி லிவர் ப்ரிவென்ஷன் ஆர் வந்த அப்புறம் அதுக்கு க்யூர் என்னென்னா, உணவை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, எண்ணெயை குறைங்க, ப்ரோசஸ் உணவை குறைச்சிக்கங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் பண்ணாலே ஹெல்த் பெட்டர் ஆகிடும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.